இந்த உலகத்தில் இது வரைக்கும் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, எத்தனை பேர் இறந்திருப்பாங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லை? ஆனால் அதை விட ஒரு கஷ்டமான விஷயம் இருக்குன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் தன்னோட சுயநலத்தை துறந்த ஒருத்தருடைய பெருமையை பட்டியலிடுறதுங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். குறள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நீத்தார் பெருமையில் வரக்கூடிய இந்த குறள், துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. துறந்தார் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு ஓடினவங்க இல்லை. நான், என்னோட லாபம், என்னோட வசதி அப்படிங்கிற சுயநலத்தை துறந்தவங்க. இவங்களோட பெருமையை அளக்க நினைக்கிறதுங்கிறது உலகத்தில் இது வரைக்கும் இறந்து போனவங்க அத்தனை பேரையும் உட்கார்ந்து என்றதுக்கு சமம். அதாவது அவங்க புகழ் அளவிட முடியாதது. இந்த சமகாலத்தில் இருக்கிற உதாரணங்களாக சொல்லணும்னா, இன்னைக்கு தன்னோட குடும்பம், வருமானம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஒரு ஊரோட தண்ணி பிரச்சனைக்காகவோ அல்ல இயற்கைக்காகவோ போராடுற சமூக போராளிகளை சொல்லலாம். குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக தன்னோட ஆசைகளை துறந்து வாழ்கிறாங்களே பெற்றோர், அதுவும் ஒரு வகை நீத்தார் பெருமை தான். நாம் எல்லாரும் எடுத்துக்கிறதுல தான் சந்தோஷம்னு நினைக்கிறோம். ஆனால் வள்ளுவர் சொல்கிறாரு, கொடுக்கறதுல தான் பெருமை இருக்குன்னு. தனக்காக வாழ்கிறவன் ஒரு நாள் இறந்து விடுவான், ஆனால் மற்றவர்களுக்காக தன் ஆசைகளை துறந்து வாழ்பவன் காலத்துக்கும் அந்த புகழோட வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். அவங்க பேரை வரலாறுல இருந்து யாராலையும் அழிக்க முடியாது. வாழ்ந்தா எல்லாரும் நம்மளை பற்றி பேசணும்னு நினைக்காதீங்க. நாம் போனதுக்கப்புறமும் உலகம் நம்மளை பற்றி பேசணும்னா கொஞ்சமாவது சுயநலத்தை துறந்து வாழணும். உங்கள் வாழ்க்கையில் அப்படி பார்த்த அந்த துறந்தார் யார்? உங்கள் அம்மாவா, உங்கள் அப்பாவா, இல்லை நீங்கள் மதிக்கிற ஒரு தலைவரா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அறம் வளர்ப்போம், அன்பால் இணைவோம். நன்றி, வணக்கம்.